ஸோ ஓல்டு புக்கு 6th தேர்ட் டேர்ம் பார்ப்போம். ஸோ இதில் நமக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய போர்ஷன்னு பார்த்தோம்னா திருக்குறள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்ததாக செய்யும் தொழிலே தெய்வம், இது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து பாடியிருப்பார். கல்லிலே கலைவண்ணம், ஸோ இதில் சில சிற்பக்கலைகள் மட்டும் பார்த்தா போதும். அதுக்கடுத்ததாக அந்த காலம் இந்த காலம், ஸோ இது வந்து உடுமலை நாராயண கவி வந்து பாடியிருப்பார். ஸோ இந்த லெசனுமே ரொம்ப முக்கியம் தான் நமக்கு. அதுக்கடுத்ததாக நமக்கு சிற்றிலக்கியங்களிலிருந்து குற்றால குறவஞ்சி என்பது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்ததாக மரமும் பழைய குடையும், இது வந்து அழகிய சொக்கநாதர் வந்து பாடியிருப்பார். ஸோ இவங்க மட்டும்தான் நமக்கு சிலபஸில் கவர் ஆகிறாங்க. ஸோ இந்த லெசன் மட்டும் நம்ம நல்லா படித்தாலே போதும். ஸோ திருக்குறளில் இனியவை குறள் இந்த அதிகாரத்திலிருந்து பார்த்தோம்னா யூனிட் 8லையுமே இங்கேருந்து கொஷின் எடுத்து எடுக்கிறாங்க. பொது தமிழிலுமே இங்கேருந்து கொஷின் எடுத்து வருது. ஃபஸ்ட்டு ஒரு திருக்குறள் பார்ப்போம். இன்சொலல் ஈரம் அலையி படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். ஸோ இந்த திருக்குறள்லேருந்து நமக்கு எக்ஸாம்பிள் எப்படி கொஷின் எடுத்து இருக்கும்னா, யாருடைய வாய் சொற்கள் இனிய சொற்களாகும் அப்படின்றது கேட்பாங்க. யாருடைய வாய் சொற்கள் இனிய சொற்களாகும்னா மெய்ப்பொருள் கண்டவர்கள். ஸோ திருக்குறள் வச்சு எப்படி கொஷின் எடுத்து இருக்கோம்னா, இன்சொலால் ஈரம் அலையி படிறு இலவாம். ஸோ இது வந்து கொஸ்டினாக இருக்கும். ஆப்ஷனில் வந்து பார்த்தோம்னா செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் என்பது கொடுத்துருப்பாங்க. ஸோ யாருடைய வாய் சொற்கள் இனிய சொற்களாகனா மெய்ப்பொருள் கண்டவர்கள். ஸோ இங்கே ஈரம்னா அன்பு என்ற பொருள்படும், அலையினா கலந்து என்ற பொருள்படும், படிறுனா வஞ்சம் என்ற பொருள்படும், செம்பொருள்னா மெய்ப்பொருள் என்ற பொருள்படும். ஸோ மெய்ப்பொருள் கண்டவர்களது வாய்ச்சொற்கள் மட்டுமே இனிய சொற்களாக இருக்கும். ஸோ அடுத்து ஒரு திருக்குறள். அகனமர்ந்து ஈதலின் நன்றி முகனமர்ந்து இன்சொலன் ஆக பெறின். ஸோ இந்த திருக்குறளிலிருந்து கொஸ்டின் எடுத்து எப்படி கேட்பாங்கன்னா, ஸோ உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவது நல்லது தான், அதனை காட்டிலும் சிறந்தது எதுனா முகமலர்ந்து இனிய சொற்களை கூறுதல். ஸோ கொஷின் எடுத்து பார்த்தோம்னா, ஒருவருக்கு கொடுத்து உதவுவது காட்டிலும் சிறந்தது எது, இனிய சொற்களை கூறுதல். ஸோ திருக்குறள் வச்சு எப்படி கொஷின் இருக்குன்னு பார்த்தோம்னா, அகனமர்ந்து ஈதலின் நன்றி முகனமர்ந்து, இது வந்து கொஷினாக இருக்கும். ஆப்ஷனில் வந்து பார்த்தோம்னா இந்த இன்சொலன் ஆக பெறின் என்பது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒருவருக்கு கொடுத்து உதவுவதை காட்டிலும் பிறரிடம் இனிய சொற்களை கூறுதல் சிறந்தது. ஸோ இங்கே அகன்னா அகம் என்று பொருள்படும், அமர்னா விருப்பம் என்று பொருள்படும், அமர்ந்துனா விரும்பி என்று பொருள்படும், முகன்னா முகம் என்று பொருள்படும். ஸோ அதுக்கடுத்ததான் முகத்தான் அமர்ந்தினிதை நோக்கி அகத்தானும் இன்சொலினிதே அறம். ஸோ இந்த திருக்குறளிலிருந்து கொஷின் வந்து பார்த்தோம்னா, இந்த திருக்குறள் அப்படியே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த திருக்குறளில் குறிப்பிடப்படுவது எதுன்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஸோ முகத்தான் அமர்ந்தினிதை நோக்கி அகத்தானும் இன்சொலினிதே. ஸோ இந்த திருக்குறள் அப்படியே கொடுத்துருவாங்க. ஆப்ஷனில் வந்து பார்த்தோம்னா அறம் என்பது இருக்கும். ஸோ முகத்தால் விரும்பி உள்ளம் கலந்து இனிய சொற்களை கூறுவதே அறமாகும். ஸோ அப்போ அறம் என்பதுனா முகத்தால் விரும்பி உள்ளம் கலந்து இனிய சொற்களை கூறுவதே அறமாகும். ஸோ அமர்ந்துனா விரும்பி என்ற பொருள்படும். ஸோ அடுத்த ஒரு திருக்குறளும். துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மட்டும் இன்புருவும் இன்சொல்லவருக்கு. ஸோ இந்த திருக்குறள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட் 8ல் கம்பல்சரி இது எடுப்பாங்க. ஸோ யாரை துன்பம் தரும் வறுமை அணுகாதுன்னா இனிய சொற்களை பேசுபவரிடம். ஸோ யாரை துன்பம் தரும் வறுமை அணுகாதுன்னா இனிய சொற்களை கூறுபவரிடம். ஸோ திருக்குறள் வச்சு எப்படி கொஷின் இருக்கும்னா, ஸோ துன்புறவும் துவாமை இல்லாகும் யார் மட்டும். ஸோ இது வந்து கொஷினாக இருக்கும். ஆப்ஷனில் வந்து பார்த்தோம்னா இந்த இன்புறவும் இன்சொல்லவருக்கு என்பது கொடுத்துருப்பாங்க. ஸோ துன்பம் தரும் வறுமை யாரை அணுகாதுன்னா இனிய சொற்களை கூறுபவரிடம். ஸோ துவாமைனா வறுமை என்ற பொருள்படும். ஸோ அடுத்த திருக்குறள் ஒன்று பார்ப்போம். ஸோ இந்த திருக்குறள் வந்து யூனிட் 8ல் வந்து கேட்டுட்டாங்க. ஸோ பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. ஸோ சிறந்த அணிகலன்கள் எதுனா பணிவும் இன்சொலன் ஆகும். ஸோ இங்கே அணிகலன்கள் என்பதுனா பணிவும் இன்சொலன் ஆகும். ஸோ இது வந்து கேட்டுட்டாங்க. ஸோ அதுக்கடுத்த இந்த திருக்குறளுமே யூனிட் 8ன்றது கேட்டுட்டாங்க. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடு இனிய சொல்லின். ஸோ ஒருவரிடம் அறம் எப்பொழுது பெருகும்னா இனிய சொற்களை கூறும் பொழுது. ஸோ கொஷின் எடுத்து இப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஒருவரிடம் அறம் எப்பொழுது பெருகும்னா இனிய சொற்களை கூறும் பொழுது. ஸோ அல்லவை தேய அறம் பெருகும் எப்பொழுது இனிய சொற்களை கூறும் பொழுது. ஸோ கொஷின் எடுத்து இதுதான். அல்லவை தேய அறம் பெருகும் எப்பொழுது இனிய சொற்களை கூறும் பொழுது. ஸோ இங்கே அல்லவைனா பாவம் என்று பொருள்படும், நாடினா விரும்பி என்று பொருள்படும். ஸோ நயன் என்று நன்றி பயக்கும் பயன் என்று பண்பின் தலைப்பெரியா சொல். ஸோ ஒருத்தருக்கு இன்பமும் நன்மையும் எப்பொழுது பழக்கம்னா நன்மை பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்களை கூறும் பொழுது. ஒருத்தருக்கு இன்பமும் நன்மையும் எப்பொழுது பயக்கம்னா நன்மை பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்களை கூறும் பொழுது. நன்றினா நன்மை என்று பொருள்படும். ஸோ சிறுமையும் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். ஸோ இந்த திருக்குறளுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். மறுமையும் இம்மையும் இன்பம் தருவது எதுனா இனிய சொற்கள் மட்டும்தான். ஸோ மறுமையும் இம்மையும் இன்பம் தருவது எதுனா இனிய சொற்கள் மட்டுமே.
ஸோ சிறுமொழியில் நீங்கிய இனிய சொற்கள் மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் இன்பம் தரும். ஸோ கொஸ்டின் எடுத்து இப்படி தான் கேட்பாங்க. மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் இன்பம் தருவது எதுனா இனிய சொற்கள். ஸோ குரல் வச்சு கேட்டாங்கன்னா மறுமையும் இம்மையும் இன்பம் தருவது எதுனா இனிய சொற்கள். ஸோ அதுக்கடுத்து தான் ஸோ இன்சொல் இனிதீண்டல் காண்பான் எவன் கொலும் வன் சொல் வழங்குவது. ஸோ இந்த திருக்குறளிலிருந்து கொஷின்ன்றது எப்படி இருக்கும்னா, ஸோ இனிய சொற்களை இன்பம் உண்டாக்குவதை கண்ட பின்னும் ஒருவன் கடுஞ்சொற்களை பேசுவது ஏனோ என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறாரு. ஸோ இன்சொல் இனிதீண்டல் காண்பான் எவன் கொலும் வன் சொல் வழங்குவது. ஸோ இந்த திருக்குறளிலிருந்து கொஷின் வந்து பார்த்தோம்னா, ஸோ இனிய சொற்கள் இன்பத்தை உண்டாக்கும் பொழுது கடுஞ்சொற்கள் பேசுவது ஏனோ ஸோ என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ இனிது என்றல்னால் இனிது ப்ளஸ் ஈன்றல் என்று பொருள்படும். வன் சொல்னால் கடுஞ்சொல் என்று பொருள்படும். ஸோ அதுக்கடுத்து தான் இந்த திருக்குறள் வந்து நமக்கு யூனிட் 8லையுமே கேட்டுட்டாங்க. ஸோ இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று. ஸோ இனிய சொற்கள் இருக்கும்பொழுது துன்பம் தரும் கடுஞ்சொற்கள் பேசுவது கனிகள் இருக்கும்போது காய்களை உண்பதற்கு சமமாகும். ஸோ யூனிட் 8ல் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, டேஷ் கூறல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று. ஸோ ஆப்ஷனில் வந்து பார்த்தோம்னா இனிய உளவாக இன்னாத அப்படின்ற மாதிரி கூட இருந்தாங்க. ஸோ இனிய உளவாக இன்னாத கூறல் என்பது ஆப்ஷனில் இருந்தது. ஸோ அவ்வளோதான். இதை திருக்குறள் மட்டும் ஜஸ்ட்டு ஒரு முறை மட்டும் ரீட் பண்ணிட்டு வந்துடும் அப்படியே போயிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம்னா, யாருடைய வாய் சொற்கள் இனிய சொற்கள் ஆகும்னா மெய்ப்பொருள் கண்டவர்கள். ஒருவருக்கு கொடுத்து உதவுவதை காட்டிலும் இனிய சொற்களை கூறுதல் சிறந்தது. முகம் விரும்பி உள்ளம் கலந்து இனிய சொற்களை கூறுவதே அறமாகும். யாரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாதுனா இனிய சொற்களை கூறுபவரிடம். அணிகலன்கள் என்பதுனா பணிவும் இன்சொலன் ஆகும். ஸோ ஒருவரிடம் அறம் என்பது எப்பொழுது வளர்ந்து பெருகும்னா இனிய சொற்களை கூறும் பொழுது. ஸோ இன்பமும் நன்மையும் எப்பொழுது பழக்கும்னா இனிய சொற்களை கூறும் பொழுது மட்டுமே. ஸோ இம்மைக்கும் மறுபிறவிக்கும் இன்பம் தருவது எதுனா இனிய சொற்கள் மட்டுமே. ஸோ இனிய சொற்கள் இருக்கும் பொழுதும் இனிய சொற்கள் இன்பத்தை உண்டாக்கும் பொழுதும் கடுஞ்சொற்கள் பேசுவது ஏனோ அப்படின்ன மாதிரி வள்ளுவர் குறிப்பிடுறாரு. ஸோ அந்த திருக்குறள் கொடுத்துட்டு அது என்ன குறிப்பிடுறது அப்படின்ன மாதிரி கேட்பாங்க. ஸோ இனிய சொற்களை பற்றி தான் அது பேசுது. ஸோ அதுக்கடுத்தது இனிய சொற்கள் இருக்கும் பொழுது துன்பம் தரக்கூடிய கடுஞ்சொற்கள் பேசுவது வந்து கனி இருக்கும்போது காயை உண்பதற்கு சமமாகும். ஸோ மேலே இருக்கக்கூடிய நம்ம இம்பார்ட்டன்ட் சொன்ன திருக்குறள் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அது எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்ததாக செய்யும் தொழிலே தெய்வம். இது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து பாடியிருப்பார். ஸோ நமக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் கேட்குறது ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான். ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து அவருடைய சிறப்பு பெயர் வந்து மக்கள் கவிஞர். ஸோ அந்த பாயிண்ட்டை மட்டும்தான் அடிக்கடிக்காக நமக்கு எடுக்கிறாங்க. ஸோ இதை வேறு எதுவுமே இவர்லேருந்து கேட்கறதில்ல. ஒரு வேளை நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்கணுன்னு நினச்சாங்கன்னா ஸோ இதை கேட்கலாம். ஸோ வந்து செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பாடலை பாடிவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனம். ஸோ அதுக்கடுத்தது பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் என்ற வரிகளை பாடிவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் என்று பாடியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஸோ காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நினைவாகும் என்று பாடியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் என்று பாடியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பொறுத்தவரைக்கும் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் மட்டும் ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் தான் இவர் பிறந்திருப்பார். ஸோ எந்த ஒரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா இதுவரைகள் இதை கேட்கல, வரக்கூடிய எக்ஸாம்ஸில் இதை கேட்பாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் எதுனா செங்கப்படுத்தான் காடு. ஸோ எளிய தமிழில் கவிதைகளை இயற்றினார். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்களில் பாடியிருப்பார். ஸோ அதுக்கு அடுத்ததான் கல்லிலே கலைவண்ணம். ஸோ இதில் இருக்கிறது மட்டும் ஒரு சில பாயிண்ட் மட்டும் இம்பார்ட்டண்ட் இதில். ஸோ கலைகளின் விளைநிலம் என்று அழைக்கப்படும் ஊர் எதுனா கும்பகோணம். கலைகளின் விளைநிலம் என்று அழைக்கப்படும் ஊர் எதுனா கும்பகோணம். வியக்க வைக்கும் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் கொழிக்கும் ஊர் எதுனா கும்பகோணம் தான். கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் கொழிக்கும் ஊர் எதுனா கும்பகோணம். ஸோ இந்த கும்பகோணத்தில் தான் தாராசுரம் இருக்குது. அந்த தாராசுரத்தில் தான் ஐராவதீஸ்வரர் கோவில் உள்ளது. ஸோ இந்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யாருன்னா 2ஆம் ராஜராஜ சோழன். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யாருன்னா 2ஆம் ராஜராஜ சோழன். ஸோ அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முப்புறம் எரித்தவனுடைய சிற்பம் வந்து பார்த்தோன்னா இந்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலில் இருக்குது. ஸோ முப்புறம் எரித்தவனா திரிபுராந்தகன்.
திரிபுராந்தகன் தான் முப்புறம் எரித்தவன். ஸோ யானை உரி பொறுத்தவர், யானை உரி பொறுத்தவனா கஜ சம்காரமூர்த்தி, யானை உரி பொறுத்தவர்னா கஜ சம்காரமூர்த்தி. அண்ணாமலையார்னா லிங்கோத்பவர். ஸோ இந்த சிற்பங்கள்லாம் இந்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலில் இருக்குது. ஸோ முப்புறம் எரித்தவனுடைய சிற்பம் இருக்குது, கஜசம்காரமூர்த்தி சிற்பம் இருக்குது, லிங்கோத்பவர் சிற்பமும் இருக்குது. அதுக்கடுத்ததான் அன்னம் பாலிக்கும் அற்புத அன்னபூரணியோட சிற்பமும் இருக்குது. கந்தானத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய கண்ணப்பாருடைய சிற்பமும் இந்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்ததாக 7 கருங்கற்படிகள், இந்த சரிகம பதனி, இந்த இசை சுரங்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய படிக்கட்டுகள் எங்கே இருக்குன்னா தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலில் தான் இருக்குது. ஸோ இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம். மத்தளம்னா லய ஒலி, வீணைனா மீட்டொலி, புல்லாங்குழல்னா கான ஒலி, நாகசுரம்னா நல்லொலி. மத்தளம்னா லய ஒலி, வீணைனா மீட்டொலி, புல்லாங்குழல்னா கான ஒலி, நாகசுரம்னா நல்லொலி. ஸோ அதை விட இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு தமிழில் அறிவியல் செய்திகள்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷனே நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ இதை நிச்சயமாக எடுப்பாங்க. இதுவரைகள் இந்த கொஷின் எடுத்து கேட்கல. ஸோ கூம்பிய விமானமும் தோற்றமும். ஸோ இந்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலுடைய கூம்பிய விமான தோற்றமும், அதுக்கப்புறமா இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த ஒரு மண்டபம் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக உள்ளது என்று கூறிய கவிஞர் யாருன்னா கார்ல் சேகன். இந்த கார்ல் சேகன் தான் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் வந்து வான்வெளி ரகசியத்தை காட்டுகிறது என்று குறிப்பிட்டவர் யாருன்னா கார்ல் சேகன். ஸோ அதுக்கடுத்து தான் இந்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலில் 63 நாயன்மார்களின் புடைப்பு சிற்பங்கள் உள்ளது. 63 நாயன்மார்களின் புடைப்பு சிற்பங்கள் எங்கே இருக்குன்னா தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலில் இருக்குது. ஸோ இந்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலுடைய சிற்பங்களை எல்லாமே யார் பாதுகாத்துட்டு வராங்கன்னா மத்திய தொல்பொருள் துறை தான் பாதுகாக்கிறது. ஸோ அதுக்கடுத்ததாக கலைகளின் புகலிடம் என்று அழைக்கப்படக்கூடியது எதுனா இந்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் தான். கலைகளின் புகலிடம்னா தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். ஸோ அதுக்கடுத்து தான் இந்த உப்பு, இதில் ஊ என்பது வந்து பார்த்திங்கன்னா நீண்டு ஒலிக்கிறது. அப்போ இது வந்து உயிரிழப்படை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொய், இதில் வந்து ஈ என்பது வந்து பார்த்தீங்கன்னா நீண்டு ஒலிக்கிறது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து ஒலிப்பதனால இது ஒற்றலப்படை. ஸோ இது எல்லாமே புது புக்கிலே நமக்கு இருக்குது. ஸோ அங்கே இல்லாத கண்டென்ட்டை மட்டும்தான் இங்கே நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அழகு கலைகளுக்கு வந்து சில வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அழகு கலையின் வேறு பெயர்கள் பொறுத்தவரைகளும் இன்கலை, கவின்கலை, நற்கலை என்றெல்லாம் அழைக்கக்கூடிய கலை எதுனா அழகு கலை தான். ஸோ கலைகள் வந்து 5 வகைப்படும். அவை வந்து பார்த்தோம்னா கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. ஸோ தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா மயிலை சீனி வெங்கடசாமி. தமிழர் வளர்த்த அழகு கலைகள்னால் மயிலை சீனி வெங்கடசாமி. அதுக்கடுத்து தான் இந்த ஒரு பழமொழிகள் முக்கியம். ஸோ சீரை தேடின் ஏரை தேடு, சீரை தேடின் ஏரை தேடு. ஸோ அதுக்கடுத்ததான் தாய்முகம் காணா பிள்ளையும் மழைமுகம் காணா பயிரும் செழிப்படைவதில்லை. சீரை தேடின் ஏரை தேடு, அதுவுமே முக்கியம். தாய்முகம் காணா பிள்ளையும் மழைமுகம் காணா பயிரும் செழிப்படைவதில்லை. அதை விட கீழே இருக்கக்கூடிய இந்த எல்லோ கலர் பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா கம்பர். உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று பாடியவர் யாருன்னா கம்பர். ஸோ உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கலித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கலித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ தமிழர் விருந்து. ஸோ தமிழ் விருந்து என்ற ஒரு நூலை எழுதியவர் யாருன்னா ராபி சேது பிள்ளை. தமிழ் விருந்து என்ற நூல் எழுதியவர் யாருன்னா ராபி சேது பிள்ளை. ஸோ யானைக்கும் அடிசருக்கும் முயற்சி திருவினையாக்கம் இது குறிப்பிட்டவர் யாருன்னா வள்ளுவர். ஸோ அதுக்கடுத்து தான் ஸோ இந்த பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு பார்ட் ஏல வந்து இருக்குது. ஸோ பிழை திருத்தத்தில் வரும். ஸோ ஜஸ்ட்டு இதை மட்டும் ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ தனி குறிலை அடுத்து ரகர ஒற்று வந்துச்சுன்னா அது வந்து பிறமொழி சொல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸில் பார்ப்போமே, அர்ஜுனன் வில் வித்தையில் சிறந்தவன் ஆவான். இங்கே வந்து ஆ என்பது ஒரு தனி குறில் தான். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இரு என்ற ஒரு ஒற்று வந்துக்குது. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பிறமொழி சொல்லாக தான் இருக்கும். அர்ஜுனன் வில் வித்தையில் சிறந்தவன் ஆவான். இங்கே அர்ஜுனன் என்பது பிறமொழி சொல். ஸோ அதே மாதிரி இங்கே தர்மம் தலை காக்கும் என்பது பழமொழி. ஸோ இதில் தர்மம் என்பது பிறமொழி சொல் தான். ஸோ சிறந்த நிர்வாகி என பாரிவேந்தனை அனைவரும் பாராட்டினர். இங்கே நிர்வாகி என்பது பிறமொழி சொல். கற்பூரம் ஏற்றி இறைவனை வழிபடுவது இயல்பு. கற்பூரம் என்பது பிறமொழி சொல். எண்ணி துணிக கர்மம் என்பது வள்ளுவர் வாக்கு. இங்கே கர்மம் என்பது பிறமொழி சொல். ஸோ சுற்றுலாவில் தான் கண்ட இயற்கை காட்சிகளை கலையரசி வர்ணித்து கூறினாள். இங்கே வர்ணித்து என தனி குரலை எடுத்து ஒரு இரு வந்துக்கிறதுனால இது பிறமொழி சொல்லாக தான் இருக்கும். ஸோ புதிதாக கட்டப்பட்ட அந்த வீட்டிற்கு நேற்று தான் வர்ணம் பூசப்பட்டது. ஸோ வர்ணம் என்பதும் பிறமொழி சொல்லு தான்.
அதுக்கு அடுத்ததான் சர்பத்தினை கண்டதும் கீரிப்பிள்ளை அதனை தாக்க முற்பட்டது. இங்கே சர்பத்தினை இது வந்து பிறமொழி சொல்லுதான். ஸோ நீ பேசுவதின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை. ஸோ இந்த அர்த்தம் என்பது பிறமொழி சொல்லுதாம். ஸோ தாய் தன் குழந்தைக்காக கோவில் அர்ச்சனை செய்து இறைவனை வழிபட்டாள். தாய் தன் குழந்தைக்காக கோவிலில் அர்ச்சனை செய்து வழிபட்டாள். இங்கே அர்ச்சனை என்பது பிறமொழி சொல். ஸோ ஜஸ்ட்டு ஒரு முறை மட்டும் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க அதெல்லாம். ஸோ அதுக்கு அடுத்து தான் புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். படிரு அப்படின்னா வஞ்சம் என்று பொருள்படும். அமர்னா விருப்பம் என்று பொருள்படும். படிருனா வஞ்சம், அமர்னா விருப்பம். ஸோ அதுக்கு அடுத்து தான் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஸோ இன்றைய கண்தானத்துக்கு அன்று எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் யாருன்னா கண்ணப்பர். ஸோ இது வந்து நமக்கு ஒருமை பன்மையில் வந்து பிழை திருத்தத்தில் வரும். அவன் படித்ததுன்னு சொல்லிட்டு வரக்கூடாது. அவன் படித்தான் என்பது வரணும். அவள் பாடினாள் என்பது தான் வரணும். பாடினான் என்பது வரக்கூடாது. அவள் பாடினாள், அவன் படித்தான் என்பது வரணும். அடுத்ததான் அந்த காலம் இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் யாருன்னா உடுமலை நாராயண கவிதம். ஸோ உடுமலை நாராயண கவியை பொறுத்தவரைக்கும் அதிகமாக கேட்கக்கூடிய பாயிண்ட்ன்றது இந்த பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. இதுதான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதை தாண்டி இவரை பற்றி இந்த பாடல் வரிகளில் சிலது கேட்டிருக்காங்க. பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க உடுமலை நாராயணகவி. ஸோ இந்த பாயிண்ட் ஒன்று கேட்டிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு பாயிண்ட்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ மழை வரும் என்று மந்திரம் ஜெபிச்சது அந்த காலம், மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். ஸோ இந்த வரிகளை பாடியவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க உடுமலை நாராயணகவி. ஸோ மீதி பாயிண்ட்ஸுமே கேட்கலாம், படித்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ நினச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், எதையுமே நேரில் பார்த்து நிச்சயிப்பது இந்த காலம். ஸோ மழை வரும் என்று மந்திரம் ஜபிச்சது அந்த காலம், மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். ஸோ இழிகுலம் என்று இனத்தை வெறுத்தது அந்த காலம், மக்களை இணைத்து அணைக்க முயற்சி பண்ணுவது இந்த காலம். ஸோ திரௌபதி தன்னை துளில் உறிஞ்சது அந்த காலம், பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு போடுவான் என்பது இந்த காலம். சாஸ்திரம் படிப்பது அந்த காலம், சரித்திரம் படிப்பது இந்த காலம். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், வரக்கூடிய எக்ஸாம்ஸில் இதை கேட்பாங்க. சாஸ்திரம் படிப்பது அந்த காலம், சரித்திரம் படிப்பது இந்த காலம், கோத்திரம் பார்ப்பது அந்த காலம், குணத்தை பார்ப்பது இந்த காலம். ஸோ பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம். ஸோ கத்தி தீட்டுவது அந்த காலம், புத்தி தீட்டுவது இந்த காலம், பெண்ணை பேய் என பேசி அணைச்சது அந்த காலம், வாய்வின் கண்ணில் ஒன்றென எண்ணி நடப்பது இந்த காலம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டுமே முக்கியம், இதையுமே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பெண்ணை பேய் என பேசி அணைச்சது அந்த காலம், வாழ்வின் கண்ணில் ஒன்றென எண்ணி நடப்பது இந்த காலம். ஸோ இந்த வரிகளை பாடியவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த காலம் இந்த காலம் சொல்லிட்டு வந்து இந்த லைன்ஸ்ன்றது வருது. ஸோ அந்த காலம் இந்த காலம் என்ற வரிகள் அப்படியே நம்ம கண்ணில் தென்பட்டாலுமே அது வந்து உடுமலை நாராயண கவியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் டிக் பண்ணிடணும். ஸோ அதுக்கு அடுத்ததான் வேறு பார்ப்போம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்னால் அதுக்கான தமிழ் சொல் வந்து பார்த்தோன்னா அஞ்சல் நிலையம். ஸோ இது வந்து பிறமொழி சொல், அதுக்கான வந்து தமிழ் சொல்லு தான் பார்ப்போம். ஸோ டிவினா தொலைக்காட்சி, ரேடியோனா வானொலி, டிஃபன்னா சிற்றுண்டி, டீனா தேநீர், கரண்ட்டுனா மின்சாரம், டெலிஃபோன்னா தொலைபேசி, ஃபேன்னா மின்விசிறி, சேர்னா நாற்காலி, லைட்னா விளக்கு, டம்ளர்னா குவளை என்று பொருள்படும். ஸோ அதுக்கு அடுத்ததான் ட்ரெயின்னா ரயில் வண்டின்னு சொல்லலாம், புகை வண்டின்னு சொல்லலாம், தொடர் வண்டின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான தமிழ் சொல்ல தான். ஃபோட்டோ அப்படின்னா புகைப்படம், சைக்கிள் அப்படின்னா மிதிவண்டி, பிளாட்ஃபார்ம்னா நடைமேடை, ஆஃபீஸ்னா அலுவலகம், சினிமானா திரைப்படம், டைப்ரைட்டர்னா தட்டச்சு பொறி, ரோடுனா சாலை, ஃப்ளைட் அப்படின்னா வானூர்தி, பேங்க்னா வங்கி, தியேட்டர்னா திரையரங்கு, ஆஸ்பத்திரினா மருத்துவமனை. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ கம்ப்யூட்டர்னா கணினி, காலேஜ்னா கல்லூரி, யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம், டெலஸ்கோப்னா தொலைநோக்கி, தெர்மோமீட்டர்னா வெப்பமானி, இன்டர்நெட்னா இணையம், ஸ்கூல்னா பள்ளி, சயின்ஸ்னா அறிவியல், மைக்ரோஸ்கோப்னா நுண்ணோக்கி, நம்பர்னா எண்ணு. ஸோ நமஸ்காரம்னா அதுக்கான தமிழ் சொல்லுன்றது வணக்கம். ஸ்ரீமாறன் ஸ்ரீமதி, ஸோ இதுக்கான தமிழ் சொல்லுனா ஸ்ரீமாறன்னா திரு என்பது வரணும், ஸ்ரீமதினா திருமதி என்பது வரணும். ஸோ கவர்னர்னா அதுக்கு தமிழில் ஆளுநர், சர்வகால சாலைனா பல்கலைக்கழகம், ஸ்வீட் ஸ்டால்னா இனிப்பகம், டியூப் லைட்னா குழல் விளக்கு, ஸோ மகிழுந்துனா காரு, தேநீர்னா டீ, குழம்பி நீர்னா காப்பி, சைக்கிளுக்கு வந்து பார்த்தோன்னா ஈருருளின்னு சொல்லலாம், மிதிவண்டின்னு சொல்லலாம். ஸோ நெகிழினா பிளாஸ்டிக் தெரியும், ஊடகம்னா மீடியான்றதுமே தெரியும். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா வந்து நாடும் நகரமும். ஸோ நமக்கு வந்து சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது இருக்குது.
ஸோ முறப்பு நாடு வந்து பாண்டிய மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு ஊர் தான். ஸோ முறப்பு நாடு என்பது பாண்டிய மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு பகுதி. ஸோ நாடு என்பது ஊரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு தான். ஸோ பண்டைய காலத்தில் சோழ நாட்டில் வந்து இதை நம்ம காண முடியும். ஸோ நாடு என்பது ஊரை குறிக்கக்கூடிய சொல்லு தான். இது பண்டைய காலமான சோழ நாட்டில் இது பரவலாக காணப்பட்டது. ஸோ கொரநாடு தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த கூரை நாடு என்பதை கொரநாடு என மருவிற்று. ஸோ இதில் நாடு என்பது ஒரு ஊர் பெயரை தான் குறிப்பிடுகிறது. கூரை நாடு என்பது தான் கொரநாடு என மருவி இருக்குது. ஸோ அதுக்கடுத்ததாக இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நம்மாழ்வார் பிறந்த ஒரு ஊர் பார்த்தோன்னா திருக்குறுகூர். ஸோ நம்மாழ்வார் பிறந்த ஊர் வந்து பார்த்தோன்னா குருகூர். ஸோ இதுதான் வந்து தற்பொழுது எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ஆழ்வார் திருநகர் என்று அழைக்கப்படுகிறது. நம்மாழ்வார் பிறந்த இடம் குருகூர். அது தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆழ்வார் திருநகர் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ விருதுப்பட்டி தான் விருதுநகராக மாறியிருக்கு. விருதுப்பட்டி தான் விருதுநகராக மாறியிருக்கிறது. ஸோ அடுத்ததான் தொழில்கள் வந்து அதிகமாக இயங்கக்கூடிய இடத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டைன்னு சொல்லுவாங்க. தொழில்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை என்று அழைக்கப்படும். ஸோ அதுக்கடுத்ததாக இந்த மயிலாப்பூரும் திருவல்லிக்கேணியுமே கடற்கரை சிற்றூர்கள். சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மயிலாப்பூருமே திருவல்லிக்கேணியுமே கடற்கரை சிற்றூர்களாக இருந்தது. இதில் மயிலாப்பூர் வந்து அங்கே கபாலீஸ்வரம் என்ற ஒரு சிவாலயம் இருக்குது. அதனை பற்றி யார் பாடியிருப்பாருன்னா திருஞான சம்பந்தர் பாடியிருப்பார். ஏன்னா நமக்கு சமய முன்னோடிகள் சிலபஸில் கம்பல்சரி திருஞான சம்பந்தர் பற்றி எடுப்பாங்க. ஸோ மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரம் என்னும் சிவாலயத்தை பற்றி பாடியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். அதுக்கு அடுத்ததான் திருவல்லிக்கேணியில் திருவல்லிக்கேணியை பற்றி முதல் ஆழ்வார்கள் வந்து பாடியிருக்கிறாங்க. திருவல்லிக்கேணியை பற்றி பாடியவர்கள் யாருன்னா முதல் ஆழ்வார்கள். ஸோ அல்லிக்கேணி தான் அந்த ஊருக்கான பெயர். ஏன்னா அங்கே அல்லிக்குளம் இருக்கும், அல்லி மலர்கள் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஊரில் பெருமாள் கோவில் இருக்கிறதுனால திரு என்ற அடைமொழி பெற்று திருவல்லிக்கேணி என அழைக்கப்படுகிறது. ஸோ அதை விட முக்கியம் திருவல்லிக்கேணியை வந்து யார் பாடியிருக்காங்கன்னா முதல் ஆழ்வார்கள். ஸோ மயிலாப்பூர் பற்றி வந்து யார் பாடியிருப்பாருன்னா திருஞான சம்பந்தர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஊரும் பேரும் என்ற ஒரு நூல் எழுதியவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. ஊரும் பேரும் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. ஸோ புறம்னா சிறந்த ஊர்களை பற்றி குறிப்பிடக்கூடியது. புறம்னா சிறந்த ஊர்களை பற்றி குறிப்பிடும். பல்லாவரம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா பல்லவபுரம் என்பதனுடைய மறு உருவாக்கம் தான் இந்த பல்லாவரம். ஸோ அதுக்கடுத்ததான் கடற்கரையில் உருவாக்கக்கூடிய நகரங்கள் வந்து பார்த்தோன்னா கடற்கரையில் உருவாக்கக்கூடிய நகரங்கள் வந்து பட்டினம் என்று அழைக்கப்படும். கடற்கரையில் உருவாக்கக்கூடிய சிற்றூர்கள் வந்து பாக்கம் என்று அழைக்கப்படும். ஸோ அதுக்கடுத்த புலம்னா நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு தான். புலம் என்பது நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு. ஸோ நெய்தல் வாழ்விடங்கள்னால் குப்பம் என்று அழைக்கப்படும். நெய்தல் வாழ்விடங்கள்னால் குப்பம். ஸோ அதுக்கடுத்ததாக குற்றாலக்குறவஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குற்றாலக்குறவஞ்சி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா திரிகுட ராசப்ப கவிராயர். ஸோ இந்த குற்றாலக்குறவஞ்சி எதை பற்றி குறிப்பிடுதுன்னா குற்றால மலையின் வளத்தை பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ லைன்ஸ் வந்து அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது. பட் ஆனால் மேலே இருக்கக்கூடிய அந்த மார்க் பண்ணிக்கிற 2 லைனுமே ரொம்ப முக்கியம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தம் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். ஸோ என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க. குற்றாலக்குறவஞ்சி. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் குற்றாலக்குறவஞ்சி. ஸோ ஓட காண்பது பூம்போனல் வெள்ளம் ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூலும் குற்றாலக்குறவஞ்சி என்ற வரிகளை பாடியவர் யாருன்னு கேட்பாங்க. திரிகுட ராசப்ப கவிராயர். ஸோ இதில் பாடல் வரிகள்லாம் அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. ஸோ குற்றாலநாதர் யாருன்னா இங்கே சிவபெருமான் தான். ஸோ குற்றாலநாதர் யாருன்னா சிவபெருமான். வானரங்கள் இதில் வானரம்னா ஆண் குரங்கு என்று பொருள்படும். மந்தினா பெண் குரங்கு என்று பொருள்படும். வான் கவிகள்னா தேவர்கள். கமன சித்தர்னா ஸோ வான் வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள் தான் கமன சித்தர்னா வான் வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள். ஸோ நமக்கு சித்தர்கள் வந்து சிலபஸில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ன்றது ரொம்ப முக்கியம், கேட்பாங்க. கமன சித்தர்னா வான் வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர் யாருன்னு கேட்பாங்க. கமன சித்தர். காயச்சித்தினா மனிதனின் இறப்பை நீக்கும் ஒரு மூலிகை தான் காயச்சித்தி. காயச்சித்தினா மனிதனது இறப்பை நீக்கக்கூடிய ஒரு மூலிகைக்கு பெயர் வந்து காயச்சித்தி. வேணினா சடை என்று பொருள்படும். ஸோ மின்னாறுனா பெண்கள் என்று பொருள்படும். மருங்குனா இடை என்று பொருள்படும். ஸோ குற்றாலக்குறவஞ்சி பாடியவர் யாருன்னா திரிகுட ராசப்ப கவிராயர். ஸோ அதுக்கடுத்ததாக மரமும் பழைய குடையும். ஸோ அழகிய சொக்கநாதரை பொறுத்தவரை புக்கில் பெருசாக டேட்டான்றது கிடையாது. ஸோ இருக்கக்கூடியது இது மட்டும்தான். ஸோ இதில் இதுவரைக்கும் கேட்காமே இருந்தாங்க இந்த மரமும் பழைய குடையும் சொல்லிவிட்டு. இதை மேக்ஸிமம் குரூப் 2ல் தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மரமும் பழைய குடையும் என்ற ஒரு பாடலை பாடியவர் யாருன்னா அழகிய சொக்கநாத புலவர்.
ஸோ அதுக்கு அடுத்தது இந்த லைன் கூட கேட்கலாம். ஸோ பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது, ஸோ மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும் என்ற பாடலை பாடியவர் யாருன்னா அழகிய சொக்கநாதர். பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது, ஸோ மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும் என்ற பாடலை பாடியவர் யாருன்னா அழகிய சொக்கநாத புலவர். ஸோ அழகிய சொக்கநாத புலவர் வந்து திருநெல்வேலியில் தச்சநல்லூர் என்ற ஒரு ஊரில் தான் பிறந்திருப்பார். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் தச்சநல்லூர். ஸோ இவரது காலம் பார்த்தோம்னா 19ஆம் நூற்றாண்டு. ஒரு சொல்லோ தொடரும் இருபொருள் தருமாறு பாடுவதே சிலேடை எனப்படும். ஸோ இது வந்து இரட்டுற மொழிதல் என்றும் கூறுவார். ஸோ இரட்டுற மொழிதல் பிரித்து எழுதுக பார்த்தோம்னா 2 + உர + மொழிதல்னா இரட்டுற மொழிதல் என்று பொருள்படும். ஸோ ஒரு சொல் இல்லை ஒரு தொடர் இருபொருள் தருமாறு பாடுவது இரட்டுற மொழிதல் எனப்படும். அதுக்கான வேறு ஒரு பெயர் வந்து சிலேடை என்றும் அழைக்கப்படும். இரட்டுற மொழிதல்னால் 2 + உர + மொழிதல் என்று அழைக்கப்படும். ஸோ அதுக்கடுத்தா இதெல்லாம் நம்ம வந்து புது புக்கிலேயே படிச்சிருப்போம். அ இ ஊனா சுற்றெழுத்துக்கள், ஏ யா ஆ ஓனா வினா எழுத்துக்கள் என்று அழைக்கப்படும். ஸோ ஏ என்ற வினா எழுத்து வந்து சொல்லுக்கு முதலிலும் வரும், சொல்லுக்கு இறுதியிலுமே வரும். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் 6 வல்லின எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் தான், இதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அதுக்கடுத்து இந்த ஒற்றுப்பிழைகள் வந்து நமக்கு சந்திப்பிழை நீக்கி எழுதுகன்னு சொல்லி சிலபஸில் இருக்குது. ஸோ இதை கேட்கலாம். ஸோ பாடலை பிரித்து படி. ஸோ நமக்கு 2ஆம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்பட்டுச்சு அப்படின்னா அங்கே வல்லினம் மிகும் என்பது படிச்சிருப்போம். ஸோ அப்போ அங்கே லை பக்கத்தில் இப்போ என்பது வரும். பாடலை பிரித்து படி என்பது தான் கரெக்டு. ஸோ அதுக்கு அடுத்து தான் சொல் வந்து 4 வகைப்படும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஸோ இது எல்லாமே புது புக்கில் இருக்குது. அங்கே இல்லாதது மட்டும் நம்ம இங்கே மார்க் பண்ணி படித்தா நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததாக ஒருமைப்பன்மை. ஸோ நமக்கு சிலபஸில் இருக்குது ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்கி எழுதுக. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே கேட்கலாம். ஸோ காற்று வீசின, மரங்கள் அசைந்தது. இங்கே வந்து காற்று வீசின ந என்பது பன்மைக்கு, இந்த காற்று என்பது ஒருமைக்கு வருது. ஸோ இது தப்பு, இதை மாற்றணும் நம்ம. காற்று வீசியது என்பது தான் கரெக்டு. மரங்கள், கல் என்பது பன்மைக்கான விகுதி வருது, தூ என்பது ஒருமைக்கான விகுதி வருது. ஸோ இதையுமே சேஞ்ச் பண்ணணும். மரங்கள் அசைந்தன என்பது தான் கரெக்டு. ஸோ காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன என்பது தான் கரெக்டு. ஸோ அதுக்கு அடுத்ததாக தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான். ஸோ என்பது வந்து பார்த்தோன்னா பன்மைக்கான விகுதி அது. ஆனால் ஆண் என்பது வந்து பார்த்தோன்னா ஒருமைக்கான விகுதி வருது. ஸோ அப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர். ஸோ என்பது பன்மைக்கான விகுதி தான். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த டேட்ஸ் வந்து நமக்கு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம். ஸோ நமக்கு சிலபஸில் இருக்கோ இல்லையோ நமக்கு வந்து பொறுத்துக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து எதை வேணாலும் எடுத்து கொடுத்து நம்ம அந்த இடத்துல கேட்கலாம். ஸோ தொழிலாளர்கள் நாள் அப்படின்னு பார்த்தோம்னா May 1. ஸோ நிறைய இடத்துல படிச்சிருப்போம். காந்தியடிகள் பிறந்த நாளுமே October 2. இதுவுமே நிறைய இடத்துல படிச்சிருப்போம். ஸோ உலக புத்தக நாள் இது வந்து பெருசாக படிச்சிருக்க மாட்டோம். April 23. உலக புத்தக நாள்னால் April 23. ஸோ குழந்தைகள் நாள்னால் November 14. குழந்தைகள் நாள்னால் November 14. சுற்றுச்சூழல் நாள்னால் June 5. குடியரசு நாள்னால் January 26. கொடி நாள்னால் December 7. மகளிர் நாள்னால் March 8. தேசிய ஒருமைப்பாட்டு நாள்னால் November 19. மனித உரிமைகள் நாள்னால் December 10. ஸோ இதில் தேசிய ஒருமைப்பாட்டு நாள் November 19, மகளிர் நாள்னால் March 8, கொடி நாள் December 7. அதுக்கடுத்தது குழந்தைகள் நாள் அப்படின்னா November 14. அதுக்கடுத்த உலக புத்தக நாள் இது வந்து April 23. ஸோ இந்த டேட்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை கொடுத்தா மேட்ச் த ஃபாலோவிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவ்வளோதான். இதில் இருக்கக்கூடிய நம்ம எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுமே பார்த்துட்டோம். ஸோ இதிலிருந்து தான் கொஷின் எடுத்து வரும். இதை தாண்டி எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கு அடுத்ததாக 7th பார்ப்போம்.